பிரைஸ்தலோட இல்லை நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமேன். கூப்பிட்டால் போதும் கர்த்தர் உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். சில நேரத்துல நம் நெருக்கத்தின் நேரத்துல பல நேரம் நாம் பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றா, ஏசப்பாவை அந்த டைம் நாம் கூப்பிடுறத மறந்துடுறோம். யாரையாவது நாம் அவர் சார்பில் நாம் கூப்பிடுகிறோம். உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாரையாவது நாம் கூப்பிடுறோம், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த விஷயத்துல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமேன். நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் கூப்பிட்டால் அவர் மறுவுத்தர கொடுப்பார். பிரகாஷ், நீங்க கூப்பிட்டா போதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். சோத்திரம். அவர் கூப்பிட்டால் உங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கிற தேவன். ஆவேன். அதனால ஏசப்பாவை நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை ஆண்டவரே வந்து உதவி செய்வார். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தெரிஞ்செடுக்கிறது, உங்க வேலையை, ஒரு புதிய வேலையை தேடுறதுக்கு, எல்லா விஷயத்திலுமே கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வாங்க. அதனால கூப்பிட்டு பாருங்க, ஏசப்பா வந்து உதவி செய்வாங்க. இந்த வார்த்தை நம்மளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.